வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிங்ஸ் ஆஃப் ரைட்டரில் ஒர்க்கிங் வித் டாக்குமெண்ட்ஸ். கொஞ்சம் டீப்பாக லிசனாக கவனிங்க. எஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, நியூ ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா டாஸ்க் பெயின். இந்த டாஸ்க் பெயின்லே ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ண ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணாலே அந்த ஓல்டு ஃபைல் அதெல்லாம் வரலாம். இப்போ அந்த ஃபைல் இதில் இல்லை, ஸோ இந்த ஃபைல் வரலாம். இந்த ஃபைல் நம்ம ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இங்கே வச்சுருக்கிறதுனால இந்த ஃபைல் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ நம்ம புதுசாக நியூ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா Ctrl+O, நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், Ctrl+O யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு கேட்குது. நான் ரைட்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இதில் இருக்க ஃபைல் தான் ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ அதில் இல்லை, இந்த வழியாகவும் ஓப்பன் பண்ணலாம். இப்படி நம்ம கிளிக் பண்ணாலும் ஓப்பன் வரும். பார்த்துக்கிட்டிங்களா? வரும். இப்போ நம்ம நியூ ஒரு blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நியூ blank டாக்குமெண்ட் இருக்குது. கரெக்டாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது கிங்ஸ் ஆப்பில் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நியூ டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். Ctrl+S சொல்லிக் கொடுத்த மாதிரி ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Ctrl+S யூஸ் பண்ணிங்கன்னா நான் Ctrl+S யூஸ் பண்ணேன். அது எங்கே சேவ் பண்ணணும்னு டெசிக்னேஷன் கேட்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு என்ன நேமில் சேவ் பண்ணணுமோ, நான் இப்போ சக்ஸஸ் அப்படிங்கிற நேமில் நான் போட்டு நேம் பண்ணிவிட்டு டு சக்ஸஸ் அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா சேவ் அப்படி கொடுத்தீங்கன்னா அது டெஸ்க்டாப்பில் சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டு சக்ஸஸ்ன்னு இருக்குதா. இதை நம்ம சேவ் பண்ண ஃபைல். சரிங்களா? இப்போ பாருங்கள், சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து சேவ் அஸ் கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் எங்கே சேவ் ஆகணும் அது எங்கே சேவ் ஆகும். நம்ம எதாவது டைப் பண்ணலாம். இதில் சரி, கரெக்டு. இப்போ நம்ம இந்த கிளிக் பண்ணோம். இந்த சைஸை கொஞ்சம் பெருசாகிக்கலாம். சைஸை பெருக்கிறதுக்கு இந்த டூல்ஸ் பாரில் போய் சைஸை பெருசாகிட்டு நம்ம பெருசாகிடும். நான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இப்போ ஃபைல் மெனில் போய் இதை பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கலாம். சேவ் கொடுத்துட்டோம். பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும்போது அது எப்படி ஆகுமோ அந்த மாதிரி காட்டும். சரிங்களா? பிரிண்ட் ப்ரிவியூ க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணணும். தென் ஃபைலில் என்னன்னு பார்க்கலாம். என்கிரிப்ட் அது ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ ஓவராலாக எப்படி நியூ blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண தெரியும். ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. க்ளோஸ் பண்ணுறது எப்படி. இந்த நியூ blank டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம Ctrl+S யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஓப்பன் நம்ம பார்த்துட்டோம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிரும். க்ளோஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் க்ளோஸ் ஆகிரும். சேவ் ஆல் கொடுத்துடலாம். சேவ் அஸ். உங்களுக்கு ஓவராலாக எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, எப்படி ஓப்பனான ஃபைலை எக்ஸிஸ்டான ஃபைலை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடிட் ஃபைல் போகலாம். எடிட் மெனுக்கு, அதாவது இப்போ நான் ஹூ அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இது எப்படி மிஸ்டேக் பண்ணி நான் அழிச்சிட்டேன். இப்போ இதில் எனக்கு வேணும் திரும்ப வரணும்னா நம்ம எடிட் மெனு அன்டூ ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அன்டூக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? Ctrl+Z. கரெக்டு தான். Ctrl+Z என்ன வந்துச்சு பார்த்தீங்களா? ஓவரை நான் அன்டூ கொடுத்துட்டேன். அப்போ ரெடும் எனக்கு தேவைப்படுது. Ctrl+Y ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அன்டூ ஆயிரும். அப்படி இல்லைனா நீங்கள் எடிட் மெனுவில் போய் இப்படியும் டைப் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அன்டூ அண்ட் ரெடு மெனு. அண்டு அப்புறம் அதை காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இது மூலமாக காப்பி கொடுக்கலாம். காப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே டெசிக்னேஷன் எங்கே போகணுமோ அங்கே வச்சுட்டு பேஸ்ட் எடிட்டில் போய் பேஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அது பேஸ்ட் ஆயிரும். நீங்கள் அப்படி இல்லைனா Ctrl+V அமுக்குனீங்கனாலும் பேஸ்ட் ஆயிரும். Ctrl+V கரெக்ட். ஓகே, தென் நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா எரேஸ் பண்ணுறதுலாம் ஃபார்மேட் எரேஸ் பண்ணுறது, கண்டென்ட் எரேஸ் பண்ணுறது. செலக்ட் ஆல். Ctrl+A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆயிரும் ஹோலாக. ஓகே, அப்புறம் ஃபைண்டு. இந்த டாக்குமெண்ட்டில் ஹோலாக நம்ம எதாவது ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டாக்குமெண்ட்டில் நான் வெறும் ஏங்கிற வேர்டை மட்டும் நான் தேடுறேன். எங்கெல்லாம் ஏ இருக்கோ அதெல்லாம் எனக்கு காட்டிடும்.
பார்த்தீங்களா கட்டிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து அது எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்தையும் காட்டிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரீப்ளேஸ் எப்படி பார்க்க போகிறோம். ரீப்ளேஸ் இந்த ஏ இருக்கிற இடத்துல நம்ம இப்போ வந்து சக்ஸஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ ரீப்ளேஸ் ஒன்ஸ் கொடுத்தோன்னா அந்த ஏ காட்டுற இடத்துல இந்த இடத்துல மட்டும் அந்த ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்க இடத்துல மட்டும் அது மாறும். பாருங்கள், மாறிச்சா? சக்ஸஸ் ஏ இருக்கிற இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் இந்த காட்டுது. இங்கே நம்ம ரீப்ளேஸ் கொடுத்தோம்னா அங்கேயும் அது மாறிடும். இப்படி ரீப்ளேஸ் ஆள் கொடுத்தோம்னா ஏ இருக்கிற எல்லா இடத்துலையும் மாறிடும். 4 இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடுச்சின்னு காட்டுறாங்க. ஓகே, இவ்வளோதான். கோட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போகணும், பேஜ் நம்பர். இப்போ ஓவராலாக நம்ம 1-2 டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் அப்படியே ஒரு 5 பேஜ் 6 பேஜ் பண்ணும்போது நம்மளே கர்சரை வச்சு மூவ் பண்ணிடலாம். இதே ஒரு 500 1000 அப்படி பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்டுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+F. சரிங்களா? ஓகே, ஃபைண்டுக்கு Ctrl+X, Ctrl+G கொடுத்தீங்கன்னா கோட்டு, Ctrl+H கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ். இதை நம்ம எடிட் பண்ணி ஓவராலாக பார்த்துட்டோம். ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து வியூவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லேஅவுட். இதெல்லாம் லேஅவுட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வியூ எப்படி இருக்கணுமோ அதை மாற்றி வைக்கிறது. எப்போவுமே பிரிண்ட் லேஅவுட்டில் தான் வச்சு நம்ம டைப் பண்ணால் தான் பிரிண்டிங்க்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். டாஸ்க் பெயின் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பார் வரும். இதுதான் டாஸ்க் பெயின். இது வேணால் நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டூல் பார் நம்மளுக்கு என்னென்ன டூல் பார்லாம் தேவையோ அதெல்லாம் வேணும். இப்போ டாஸ்க் பெயின் இருக்குது, இது இப்போ எடுத்துட்டோன்னா அது போயிடும். அந்த மாதிரி தான் நமக்கு டூல் பார்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லா டூல் பார்ஸையும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, டூல் பார்ஸ். ஸ்டேட்டஸ் பாருங்கிறது இங்கே இருக்குது. இதுதான் ஸ்டேட்டஸ் பார். கீழே நம்ம என்னென்ன இடத்துல கர்சர் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். எடுத்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்காது. ஓகே கைஸ், ஸ்டேட்டஸ் பார் இப்போ வந்துருச்சு. தென் ரூலர் வேணால் ரூலரை வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் மேப் வேணால் டாக்குமெண்ட் மேப் வச்சுக்கலாம். ஹெட்டர் ஃபுட்டர் வேணால் ஹெட்டர் ஃபுட்டர் வச்சுக்கலாம். ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு ஃபுட்டர் கீழே இருக்கும். இந்த நோட்ஸ் எதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், தென் நம்ம இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல் ஸ்க்ரீனாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்துடும். ஓகே கைஸ், எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் விட்டு வெளியே வந்துடும். தென் ஓகே, இப்போ இன்சர்ட்டில் பிளாங்க் பேஜை இன்சர்ட் பண்ணோம். அதாவது கர்சர் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ, எந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு பிளாங்க் பேஜுக்கு இன்சர்ட் ஆகிரும். வெர்டிகல் வேணுமா ஹாரிசான்டல் வேணுமான்னு கேட்குது. நம்ம வெர்டிகல் கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, வந்துடுச்சு. அதை நமக்கு கர்சரை வச்ச பேஜுக்கும் அதுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கும் இடையில வந்துடும். ஓகே, பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பேஜை ரெண்டாக பிரேக் பண்ணிட்டா பாருங்க தான் பிரேக். ஓகேங்களா, பிரேக் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தோம். இங்கே வச்சு சொல்லி நல்லா தெரியும் நான் நம்புகிறேன். பாருங்கள், பிரேக் ஆகிருக்கு. இங்கே ஒரு பிரேக் ஆகிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பிரேக் ஆகிருக்கா. அதான் பிரேக்கோட ஆப்ஷன். அப்புறம் டேட் அண்ட் டைம் கர்சர் நம்ம இங்கே வச்சுட்டு டேட் அண்ட் டைம் அப்படின்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா அன்றைக்கி டேட் அண்ட் டைம் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம தேவையான இங்கே அவைலபிள் நிறைய இருக்குது ஃபார்மல்ஸ். அதை நம்ம இங்கே எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓகே நம்ம கிளிக் பண்ணோன்னா போதும். ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இன்சர்ட்டில் போய்ட்டு டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு அதில் அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்றைக்கு அதை பிரிண்ட் பண்ணுறோமோ அந்த டேட் கரெக்டாக எனக்கு வந்துடும். இன்சர்ட் அப்புறம் சிம்பிள் என்ன சிம்பிள் வேணும் நம்மளுக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொன்னாலும் அழுத்திட்டு என்ன சிம்பிள் வேணுமோ இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அது இன்சர்ட் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் மட்டும் பார்த்துட்டோம். தென் ரெஃபரன்ஸ்
எப்படி வேர்ட் ஆர்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சாப்பிட்ருக்கு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான சைஸில் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த ஃபார்ம் வந்துடும். அந்த கிராஃபிக்ஸ் வந்துடும். நமக்கு தேவையான அளவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு டூல் பார் ஒன்று இருக்குது. இதெல்லாம் மாற்றிக்கலாம். கலர் மாற்றலாம். அந்த வேர்ட் ஷேப்ஸை மாற்றலாம். டெக்ஸ்ட் வார்ப்பிங் கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா அது இந்த ஃபைலில் எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம். ஸ்கொயர் சைஸில் அப்புறம் ஏபிசி மேலே கீழே ஓகேங்களா. அது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம மட்டும் கொடுக்கலாம். அந்த ஏரியா ஸ்பேஸ் வெரி லூஸ் கொடுத்தோன்னா ரொம்ப கேப் இருக்கும். வெரி லூஸ் கொடுத்தோன்னா ரொம்ப கேப் இருக்கும். வெரி டைட் கொடுத்தோன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் கிட்ட நெருங்கி இருக்குதா. டைட் கொடுத்தோன்னா கொஞ்சம் அப்படி ஒரு அளனா நார்மல் கொடுத்தோன்னா அதோட கரெக்ட் ஆக்சுவல் சைஸ்க்கு இருக்கும். ஓகே, இது இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிடலாம். இப்போ என்னென்னா ஃபார்மெட்டில் ஃபாண்ட். இப்போ ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஃபாண்ட் எந்த ஃபாண்ட்டுக்கு இருக்கணும், எல்லாம் ஃபாண்ட் என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபாண்ட் ரெகுலராக, இட்டாலிக்கா, போல்டா, சைஸு, அப்புறம் இன்னொன்று ஐசியன் ஃபாண்ட்டு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரிப்ட்டு, ஃபாண்ட் சைஸு, ஆல் டெக்ஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் கலர்லாம் எப்படி இருக்கணும், அண்டர்லைன் பண்ணணுமா, அண்டர்லைன் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அப்புறம் அண்டர்லைன் பண்ணால் அண்டர்லைன் கலர் எப்படி இருக்கணும், எம்பசைஸ் மார்க் எப்படி இருக்கணும், டாட் எஃபெக்ட் ஸ்ட்ரைக் அவுட்னா குறுக்க ஒரு டேஷ் வரும், லைன் வரும், டபுள் ஸ்ட்ரைக்னா 2 லைன் வரும், சூப்பர் ஸ்கிரிப்ட்னா அது அப்பில் மேலே போகும், சப்ஸ்கிரிப்ட்னா கீழே, ஷேடோனா ஒரு ஷேடோ வரும், அவுட்லைன் இருக்கும், எம்பாவ் தெரியும், இங்கே தெரியும், ஸ்மால் கேப்னா எல்லாமே கேப்பில் ஸ்மாலாக இருக்கும், ஆல் கேப்னா எல்லாமே கேபிட்டல் ஆயிரும், ஹைடன் அப்படின்னா மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாண்டில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்டுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா Ctrl+D. பேராகிராஃப் பற்றி என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃபும் டேபிளும் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ விண்டோவை பற்றி நம்ம பார்க்கலாம். விண்டோ அப்படின்னா இப்போ ஒரு விண்டோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூவாக ஒரு விண்டோ க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா, ஒரு நியூ விண்டோ க்ரியேட் ஆகிடுச்சா, அதே டாக்குமெண்ட் தான், ஆனால் வேறு ஒரு விண்டோவில் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் விண்டோ. அந்த விண்டோலாம் நியூ விண்டோ க்ரியேட் பண்ணி இதை இப்போ க்ளோஸ் விண்டோ கொடுத்திங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அவ்வளோவா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, எக்ஸிஸ்டான ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, சேவர்ஸ் எப்படி பண்ணுறது, ஃபைண்ட் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது, கோட்டு பண்ணுறது, ஓகே, கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு அளிங்க. ஓகே கைஸ், ஃபீட்பேக்ஸ்லாம் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.